ஒரே டைம்ல 250 ட்ரோனை சிங்க்ரனைஸ் பண்ணி மேல பறக்க விட்டுட்டு அது லைட் பேட்டர்ன்லாம் வச்சா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுட்டேஜ் உள்ள காட்டுறேன். ஸோ அது எப்படி செய்யறாங்க, அது உள்ள என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்கும், விஷுவலா வேற லெவலா இருக்கும். போது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பேர் OutofFocus என்னோட SP வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்ட்ரோல பார்த்துருந்தோம்ல, அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த மொத்த ட்ரோனையும் ஒரே கனெக்ஷன்ல சிங்க் பண்ணி வச்சிருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே டைம்ல அவங்க செட் பண்ணிருக்க ப்ரோக்ராம் படி அது வந்து மேல பறந்து அந்த லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த இதுல வந்து இது பண்ணோம். நார்மலா நம்ம ஒரு LCD பேனல்ல வந்து குட்டி குட்டி LED இருக்குன்னு வச்சுங்க, திருவால போட்டிருப்பாங்கல்ல, அது எப்படி சிங்க் ஆகுது அதே மாதிரி தான். ஆனா இது அப்படியே ஆகாயத்துல பண்றது. ஸோ அது எப்படி செட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா அது வந்து யார் பண்றாங்க அப்படின்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதை வந்து யாத்ரான்ற ஈவெண்ட் மூலமா பண்றாங்க போல. அவங்க தான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னாங்க, என்ன கூட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, எனக்கு இந்த கான்செப்டை கேட்டோடனே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் என்னன்னா, இது எப்படி செய்யறாங்க, அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுக்க முடியுமா, ஏன்னா எங்க ஆஃப் கார்டு காட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்னன்னா, அது எப்படி செட் பண்றாங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்காக போனாங்க. போன உடனே வந்து பாத்தீங்கன்னா, இல்ல பிரதர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, இப்போ அங்க வந்து நீங்க ஒரு ட்ரோனை வச்சு நீங்க வந்து அதை சிங்க் பண்ணிட்டு மேல பறக்க விடுறீங்களா, அப்பயே சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பார்த்துங்க, 250 ட்ரோனு எல்லாத்தோட கனெக்ஷனும் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா சிங்க் ஆயிருக்கா அப்படின்றத கரெக்டா பார்க்கணும். பேட்டரி சார்ஜ் கரெக்டா இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி நாங்க என்ன சொன்னோம், இல்ல பையா இதுக்காக தான் நாங்க வந்திருக்கோமே, எங்க வேலையே இதுதான் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்திருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இல்ல பிரதர் அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்காக அந்த ஃபுல் செட்டப்மே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன முன்னாடி இந்த ப்ராப்ளம் தான், சிக்னல் ஒன்னு இடிச்சுக்கும், கனெக்ட் ஆகலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால எங்களுக்காக ஆஃப் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கங்க பிரதர்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, DJ ஓடது மேவிக் ஓடது இருக்குன்னு நினைச்ச ட்ரோன் நாங்க ஒன்னு எடுத்துட்டு போயிருந்தோம். அதை கம்பேர்லாம் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அவங்களே கஸ்டம் மேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த ட்ரோன் ஷேப்பே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உருண்டையா இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா LED பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஐ மீன் LED இருக்கும், அதுதான் கலர் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல எழும்பி ஒரு குறிப்பிட்ட லைட் பேட்டர்ன்ல ஒரு படமா தெரியுது. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆண்டனா இருக்கு. ஏன்னா ஒன்னு வந்து சிங்க்ல இருக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடிக்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஒன்னு எப்படி நேரா அடிக்க வச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியால இருந்தோம். ஆனா ஒன்னு சொல்றேன், இது எல்லாத்தையுமே சிங்க் பண்ணதுக்கு அப்புறம் பறக்க வச்சு திருப்பி ஒரு தடவை இறக்குறாங்க. அது கரெக்டா நேரா நின்ன மாதிரி நின்றுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஊறப்பட்ட ட்ரையல் பண்றாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, முந்தின நாளே இப்ப என்ன பண்ண போறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்றாங்க. அதை தாண்டி அந்த இடத்துல நிறைய தடவை திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. என்னன்னா, இப்ப இந்த ட்ரோன் மேல பறக்குது இல்லையா, இன்கேஸ் ஒன்னு வந்து ஜாமாயோ இல்ல வந்து சிக்னல் லாஸ்ட் ஆகி கீழே விழுந்ததுன்னா, யோசிச்சு பாத்துங்க, ஒரு 200-250 ட்ரோன் அவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு 200-300 கிராம் உள்ள வெயிட் உள்ள ஒரு பொருள் மண்டையில விழுந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்ல. அதுக்காக தான் அந்த மாதிரி முடிஞ்சளவு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு சேஃப்டிக்கும் சிலது ரெடி பண்ணியே வச்சிருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே உங்கள்ட்ட அந்த செட்டப் எல்லாம் காமிச்சிட்டேன்ல. இப்போ வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்ற மாதிரி சும்மா சொல்லிடுறேன். இப்போ இந்த ட்ரோனை ஒன்னுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா மேல பறக்க விடுறது, மூவ் பண்றது, அதை தாண்டி லைட் பேட்டர்ன்லாம் வந்து பண்றாங்க. அப்படிதான் இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோலர்ல மேல எழுப்புறதும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லைட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஓகே, சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அது எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அதை விஷுவலா காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு BGM போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த பறக்கிறது, அதுக்கடுத்து என்னென்ன காட்ட போறாங்க, அங்க நடந்த சில விஷயத்தோட உங்களுக்கு ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ அங்க போயிடும். ஓகே ஆஸ்கார், ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் டைம் தான். அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சமாக மேலே போயிட்டு அது எப்படி அசம்பிள் ஆகி என்னென்ன பிக்சர்லாம் வருது, என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே இடையில சின்ன அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். அப்படியே இருங்க, இந்த பாதியிலே ஒன்று கட் பண்ணியிருக்கேன். என்னன்னா,
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் ஃப்ளைட்லாம் போகிற இடத்துல ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல 250 ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அசம்பிள் ஆயிருக்கு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் அப்படியே கிராஷ் ஆகி போச்சு. எனக்கு பற்றி ஐடியா இல்லை, உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதோட ஹைட் ரேஞ்ச் வித்தியாசமாக இருக்கலாமா. எனக்கு பார்க்குறப்ப என்னடா இது போது இடிச்சிட போதும், நான் வேறு ஏதாவது பெரிய சைஸ் ட்ரோன் நினச்சேன். ஏன்னா அங்கே வந்து இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ட்ரோன் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் தான் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இப்படி ஒன்று கிராஷ் ஆகி போனோன்னா என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய ஃப்ளைட் அப்படியே கிராஷ் ஆகி போச்சு. எனவே ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் மிச்ச ஃபுட்டேஜை பார்த்துட்டு நான் அவுட்ரோவில் உங்களை வந்து ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ட்ரோனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அசம்பிள் ஆகணும். அந்த ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஏதோ வானத்தில் வந்து நெருப்பு குழம்பு கொட்டுற மாதிரி சூப்பராக அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மொத்தமாக கீழே இறங்கலாம். அப்படி இறங்கி இருந்தேன்னு வச்சிங்களா உங்களுக்கு அந்த விஷுவலோட அந்த மேசிவ்னஸ் தெரிஞ்சிருக்காது. இது அழகாக படிப்படியாக ஒன்று ஒன்றா கொத்து கொத்தா அப்படி கீழே இறங்குறப்ப பார்க்குறப்ப வேற லெவலாக இருந்தது. எனவே ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்குது. அதை நம்ம வந்து ஒரு ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ண முடிஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி. அதுக்கு வந்து நம்ம ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்களா பார்த்தேன்னு கேட்டோன்னே நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த ட்ரோன் ஷோ இருக்குது தெரியாது, அவங்க காலேஜுக்கு கூட்டாங்க. பட் அந்த ட்ரோன் ஷோன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே எனக்கு அதை மேக்கிங் காட்ட முடியுமான்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் சொல்லுங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.